என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான். ஒளிந்தவளை அருகில் வந்து அணைத்ததும் நீதான். ஹாய், என்னாச்சு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சோகமா? இல்ல உங்ககிட்ட கேட்டிருந்தேனே என் காதல் சொல்றதுக்கு ஒரு நாள் சொல்லுங்கன்னு. ஓஹோ, என்கிட்ட சொல்றதுக்கே நீ நாள் கேட்டிருந்தால இருக்கு உனக்கு. ஆமால கேட்டிருந்தீங்கல்ல, மறந்துட்டேங்க. என்னங்க இப்படி மறந்துட்டீங்க? அத பத்தி யோசிச்சா பரவாயில்ல, நான் ஏன் யோசிக்கணும்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். நீங்க ஏன் யோசிக்கணுமா? உங்ககிட்ட தானே கேட்டிருந்தேன். ஆமா, அதுதான் மறந்துட்டேன். சரி விடுங்களேன். அதுக்கும் நீங்க சோகமா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒண்ணும் இல்ல, நீங்க இன்னும் எந்த பதிலும் சொல்லலையே, அதான் கேட்டேன். ஆமால சொன்னீங்கல்ல, மறந்துட்டேன். சரி விடுங்க, இப்ப சொல்றேனே. சரி, எப்ப சொல்லலாம்? அதை எங்க நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? உங்களுக்கே தெரிஞ்சா நீங்க ஒரு நாள்ல சொல்லுங்களேன். ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் காதல் கிட்ட என்கிட்ட கேக்குற நீ? மவனே உனக்கு இருக்குடா. இல்ல, நீங்க அந்த பொண்ணு காதலிக்கிறீங்க, அந்த பொண்ணு உங்களை காதலிக்கிறாளா என்னன்னு எனக்கு தெரியல. அத வந்து என்கிட்ட கேக்குறீங்க. நம்மளே இப்ப கொஞ்ச நாளா தானே பழகிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் பழகினா கூட என் மேல எந்த ஃபீல்மே வரலையா? இல்ல, எந்த ஃபீல்மே வரல. இப்பதானே பேசிட்டு இருக்கோம். போக போக தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலே வரும். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீல் மட்டும் தானா? இதுல என்ன டவுட்? அதுதானே உண்மை. இப்பதான் பழகிட்டு இருக்கோம். போக போக ஃபீல், இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீல் இருக்கு. இன்னும் முழுசா உங்க கூட க்ளோஸ் ஆகணும்னா கண்டிப்பா கொஞ்ச நாள் எனக்கு டைம் வேணும். அதுக்கே கொஞ்ச நாள் டைம் வேணும்னா அப்ப லவ் பண்றதுக்கு? டேய் தம்பி, உனக்கு வயசாயிரும் போலடா. அதுக்கப்புறம் தான் அவ லவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இவ ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்து நான் காதலை இது பண்ணி அவ்வளவுதான்டா. அவ எப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையே டெவலப் பண்றது? நான் எப்போ அவகிட்ட காதல் சொல்றது? இதுல அவகிட்ட தான் டேட் வேற சொல்லியிருந்தா, அதையே மறந்துட்டா. நான் சொன்ன டேட்டையே மறந்துட்டா. இதுல என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாளா? நான் காதல் சொன்னா மட்டும் ஒத்துப்பாளா? எப்படி எந்த தைரியத்துல நான் அவகிட்ட சொல்றது? ஏதாவது சொல்லி வேண்டான்னு சொல்லிடுவாளா? இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பே டெவலப் பண்ணலன்னு சொல்றா. இதுல எங்க இருந்து காதல் சொல்லி டெவலப் பண்ணி? என்னாச்சு விக்ரம்? இல்ல நீங்க சொல்லுங்க. என்ன நீவான் பேசுவ? இப்ப நீங்கங்கற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. ஏதாவது ஒரு டேட்னா ஒரு 2 டேஸ்க்குள்ள நீங்க காதல் சொல்லலாமே. அந்த பொண்ணு ஓகே சொல்லுவாளா எனக்கு தெரியல. அப்ப ஓகே சொல்ல மாட்டாளா? தெரியல, எனக்கு சரியா எனக்கு தெரியல. ஆனா உங்களை பார்த்தா ஓகே சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன பார்த்து உனக்கே காதல் வரல, இதுல அந்த பொண்ணுக்கு தான் வரப்போதா? உன்னை நான் இன்னைக்கு வச்சு செய்யறேன்னு பாருடா. என்கிட்ட காதல் சொல்லி என்கிட்டே டேட் நீ கேக்குறியா? இருக்கு. இன்னைக்கு ஒன்னு அழுக வைக்காம இந்த இடத்த விட்டு நான் விடுறது இல்லடா. சரி ஓகே, இந்த இடத்துல நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணா நீங்க என்ன சொல்லுவீங்க? பயப்படாம ஒரே அடிதான் நோன் தான் சொல்ல போறேன். ஏன்னா நீங்க வேற பொண்ணை காதலிக்கிறீங்க, என்கிட்ட வந்து சொல்றேன்னு சொன்னா நான் எப்படி ஏத்துப்பேன்? இல்ல அந்த பொண்ணா நீங்களா இருந்தா? ஒரு ஃப்ரெண்டா இருக்கும்போது எப்ப லவ் பண்ணா நடிப்பேன், அவ்வளவுதான். ஃப்ரெண்டா இருக்கவங்க லவ் பண்ண கூடாதா? எங்க நான் பண்ண வேணாம்னு சொல்லல, பட் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. யாரு ப்ரப்போஸ் பண்ணாலும் அடிக்கிற ஐடியால தான் நான் இருக்கேன். வாயில நோங்கிற வார்த்தைலாம் வராது, அடிச்சுதான் சொல்லுவீங்களா? நானும் அடிச்சுதான்ப்பா சொல்லுவேன். இப்ப நீங்களே வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றேன்னு சொன்னாலும் நான் உங்களை அடிக்க தான் செய்வேன். ஓ அப்படியா? ஓகே ஓகே. உங்களுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கா? லவ் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் இல்லங்கற, எப்படி எனக்கு ஆள் இருக்கும்? இல்ல என்ன லவ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்னு சொல்றீங்களோன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு சுத்தமா லவ் பண்ற இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்போ உங்களுக்கு யார் மேலயும் காதல் வராது? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்போ வரும். வரும், வராம கூட போகலாம், அது எனக்கு தெரியாதுப்பா. அப்போ காதல் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? எனக்கு சுத்தமா காதல் மேல நம்பிக்கை இல்ல. அப்போ நம்பிக்கை இல்லையா? எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்குடா. ஆனா உன் மேல எப்படி நான் நம்புறது? நம்பிக்கை இல்ல. நம்பிக்கையே இல்லையா? சரி ஓகே. என்ன அப்படி ஏதாவது இன்ட்ரெஸ்ட்ல இருக்கீங்களா? என் மேல காதல் அது மாதிரி ஏதாவது? நீ இந்த கேப் கரெக்டான சான்ஸ் சொல்லிடுறியா? இதுல அடி வாங்குறதுக்கு தயாரா இல்ல, நாளைக்கு சொல்லிக்கலாம். ஒரு நல்ல நாள் அவளே சொல்லுவா, அன்னைக்கு அடியும் சேர்த்து வாங்கிக்கலாம். விக்ரம், என்ன யோசிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என் மேல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் வேற காதல் வேற. என் மேல காதல் இருக்கா உங்களுக்கு? இல்ல அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் இல்ல. ஓ இல்லையா? இன்னைக்கு நீ அழுகாம இந்த இடத்த விட்டு போக கூடாது. இதுதான் நல்ல சான்ஸ், நீ சொல்லிருக்கணும். பட் சொல்லல, இருக்கு. அப்ப இல்லையா? இல்ல சரி, உங்களுக்கு எப்படி காதல் வந்துச்சு அந்த பொண்ணு பார்த்து? அவ கண்ணை பார்த்த உடனே காதல். கண்ணை பார்த்த உடனே வா? கண்ணவுடன் காதலா? எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த பொண்ணை பார்த்த உடனே இவதாண்டா என் பொண்டாட்டியா வரணும்னு என் மைண்ட்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ அப்படியா? ஓகே ஓகே. ஆனா அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுக்கு தைரியம் மட்டும் இல்ல, அவதான் என் பொண்டாட்டின்னு அம்மா. இப்ப ராதா நீ என்கிட்டயே தைரியமா சொல்லிட்டு இருக்க. ஓகே பாத்துக்கிறேன். கண்டவுடன் எப்படி காதல் வரும்? அதெல்லாம் காதல் இல்லையே, அது ஒரு மாதிரி அஃபெக்ஷன் கூட சொல்லலாமே. அத நீங்க காதலா பார்த்தா காதல் தான், கண்டவுடன் காதல் தான் காதல்னு சொல்லுவாங்க. மத்தபடி எனக்கு அந்த பொண்ணு மேல இருக்கிறது அஃபெக்ஷன்லாம் கிடையாது. அதே மாதிரி காதல் வேற இன்ட்ரெஸ்ட் வேற நீ தான் சொன்ன. எனக்கு அந்த பொண்ணு மேல இருக்கிறது காதல் தான்.
என்னக்கு ஒரு மேல அவ்ளோ காதல் வச்சிருக்க போலே. அது எப்படிங்க வரும்? நான் தான் சொல்லிட்டேன்ல, கண்டவுடன் காதல் தான் காதல் வித்யா. அது காதலே இல்ல. அது மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை கூட இல்ல. அப்ப வேற பொண்ணை பார்த்தா கண்டவுடன் காதல் வரும்ல? எப்படிங்க அந்த ஒரு பொண்ணை பார்த்தா மட்டும்தான் கண்டவுடன் காதல் வரும்? இவதான் என் பொண்டாட்டி நான் என் மைண்ட்குள்ள நினைச்சிட்டேன். அதை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க. இல்ல இல்ல, அத நான் தப்பா பேசல. நான் சொல்றேன் அவ்வளவுதான். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட விட்டுட்டு போயிட்டீங்கன்னா பேசி பழகி அதுக்கப்புறம் வரதா காதல். அப்ப பார்த்த உடனே வரது காதல் இல்லையா? இல்லங்க, பேசி பழகினாதான் காதல். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலுமே நம்ம பேசி பழகிதான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும். அதே மாதிரி ஒருத்தன் கையில நம்ம காதலை கொடுக்கும் போது என்னென்ன நடக்கணும்? அவர் மேல நம்பிக்கை இருக்கணும், எல்லாமே இருக்கணும்ல. இப்ப டக்குனு ஓகே சொல்லிட்டு கடைசியில வேணும்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டா சொல்லுங்க விக்ரம். இப்ப எல்லாம் ஓகே சொல்லிட்டு கடைசியில வேண்டாம் எனக்கு ஒன்னு பிடிக்கல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது? அவங்க மேல முழு நம்பிக்கை வச்சு முழுசா ஓகே சொல்லி விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது விக்ரம் சொல்லுங்க? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதோட ஸ்டாப் பண்ணிருக்கேன். மத்தபடி நீங்க இப்படி பேசாதீங்க. ஓ, என்னையே மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஓகேடா. கண்டவுடன் காதல்லாம் உங்களுக்கு வராதா? எனக்கு வராது. பேசி பழகி அதுக்கப்புறம் தான் வரும். ஓ, அப்ப உனக்கு காதல் வரும். அப்ப இதை வச்சு நான் கரெக்ட் பண்ணிடுவேன். என்னமா சொன்னி? என்ன சொன்ன? இப்படி கூட நீ இருக்கியே, அதை நினைச்சு யோசிச்ச அவ்வளவுதான். பெருமையா யோசிச்சியா இல்ல எனக்கு கேவலமா யோசிச்சியா? இல்ல நான் நல்லதா தான் யோசிச்சேன். ஓகே ஓகே சார். இப்ப நான் டைரக்டாவே உன்கிட்ட சொல்றேன். என்ன சொல்ல போற? அதுவும் டைரக்டா என்கிட்ட? ஓ, அந்த டேட்ட பத்தியா நான் சொல்லன்னு சொல்லி என் மேல கோவமா இருக்கியா? அதான் டைரக்டா சொல்றேன்னு சொல்றியா? அதெல்லாம் இல்ல, எனக்கு ஒரு பொண்ணு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த காதல் மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. உன்ன மாதிரியே தான் கண்டவுடன் காதல் மேலலாம் அவளுக்கு பெருசா நம்பிக்கை எல்லாம் இல்ல. ம். அவளை நான் பஸ் ஸ்டாண்ட்ல தான் முத பார்த்தேன். அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வயலட் அண்ட் கிரீன் ஆஃப் சாரியில தான் நான் பார்த்தேன். ம். என்ன கலர் ஆஃப் சாரி போட்டிருந்தேன் வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கீங்க சார். சரி ஓகே. அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணு மேல எனக்கு காதல் வந்துருச்சு. அது வரைக்கும் நான் காதல் பண்ணணும் அப்படின்னா நான் யோசிச்சதே கிடையாது. ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே இவதாண்டா என் வாழ்க்கையில பொண்டாட்டியா வரணும் அப்படின்னு நினைச்சேன். ஓகே சார். அந்த பொண்ணுகிட்ட காதல் சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் எப்படி சார் உங்க காதலை நீங்க சொல்லுவீங்க? ஒரு பொண்ணு கிட்ட காதல் சொல்லவே தைரியம் இல்லைன்னா எதுக்கு சார் லவ் பண்ணீங்க நீங்க? நான் முழுசா முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கும். சரி சொல்லுங்க சார். என்னை மூடிவிடும் வெப்பனியும் நீதான், குளிரும் மார்கழியில் கம்பளியும் நீதான், என்னை உறங்க வைக்கும் தலையணையும் நீதான், தூக்கம் கலைத்துவிடும் கனவுகளும் நீதான், மோகங்களும் நீதான் நீதான், முத்தங்களும் நீதான் நீதான், கண்களை மூடிவிட்டு சார் என்கிட்டயே உங்க காதல சொல்ல பாக்குறீங்க. சொல்லுங்க சார் சொல்லுங்க. எப்படி சொல்றீங்க? நானும் பாக்குறேன். அந்த வார்த்தையை நான் கேட்டே ஆகணும். ஏ விக்ரம், இதுதான் நல்ல சான்ஸ்டா. அப்படியே ஃப்ளோலயே போற, அப்படியே சொல்லி முடிச்சறா. இதுதான்டா உனக்கு நல்ல சான்ஸ். தயவு செஞ்சு சொல்லிடு. இன்னைக்கு விட்டுட்டேன்னா அவ்வளவுதான்டா. அவ காதல் பண்ற மூட்ல எல்லாம் சுத்தமா இல்ல போல. அடிச்சாலும் பரவாயில்ல, ஒரு அடி தானே. காதலுக்காக அடி வாங்குறதுல தப்பு இல்லடா, சொல்லிடுறா. என்னமா சொல்லிட்டு இருந்தீங்களே சார், சொல்லி முடிங்க. அது அந்த பொண்ணு கிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. அததான் சொல்லிட்டீங்களே, அடுத்து சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, பிடிச்ச கைய கடைசி வரைக்கும் விடவே மாட்டேன். எப்போதுமே அந்த பொண்ணு சந்தோஷமா தான் வச்சுக்கணும்னு நான் நினைப்பேன். அந்த பொண்ணு ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பத்திரமா ராணி மாதிரி பாத்துப்பேன். கண்டவுடன் காதல் அந்த பொண்ணுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த பொண்ணை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்னு. நான் இப்போ சொல்றேன், அந்த பொண்ணை என்னைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன். சரி ஓகே, அதெல்லாம் என்கிட்டயே சொல்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா? முழுசா சொல்லிடுறேனே. சரி ஓகே சொல்லு. தெரியல, பட் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்னு எனக்கு தோணுது. அவதான் என் வாழ்க்கை தோணுன்னு நான் யோசிச்சுட்டேன். இதை நான் அந்த பொண்ணு கிட்ட சொன்னா ஏத்துப்பாளா ஏத்துக்க மாட்டாளா எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு சைடு நம்பிக்கை இருக்கு, அந்த பொண்ணு எனக்கு காதலிக்கிறான்னு. ஓ, நம்பிக்கை வேற இருக்காடா? ஓ, நம்பிக்கை இருக்கா? அப்பதான் சொன்னீங்க எனக்கு அந்த பொண்ணு காதலிக்கிறாளா இல்லன்னு தெரியலன்னு. சொன்னேன், பட் பெருசா எனக்கு தெரியல. ஆனா நம்பிக்கை இருக்கு, எனக்கு காதல் பண்ணுவா அப்படின்னு சொல்ற நம்பிக்கை இருக்கு என்கிட்ட. நான் இப்போ ஒன்னு சொல்லுவேன், பட் நீ அடிக்க கூட செஞ்சுக்கோ. ஆனா 2 நாள் கழிச்சு பொறுமையா யோசிச்சு சொல்லு. என்னது டேட்டா? முழுசா சொல்லி முடிச்சிட, அதுக்கப்புறம் நீ எதுவா இருந்தாலும் பேசிக்கோ. சரி ஓகே, என்ன சொல்ற நானும் பாக்குறேன். என்னடா இதுதான் நல்ல சான்ஸ், பட்டுன்னு காதல் சொல்லிடலான்னு இருக்கியா? எனக்கும் ஆசையா இருக்கும் வாயில இருந்த இலவே கேட்கணும்னு. ஆனா நீ சொல்லுவியன்னு எனக்கு தெரியல. நீ சொல்ல போறியோ இல்லையோ 2 நாள் கழிச்சு நானே உங்ககிட்ட வந்து சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி சப்போஸ் இன்னைக்கு நீ சொல்லிட்டனா இன்னைக்கே பதில் சொல்ல மாட்டேன், பட் 2 நாள் ஆகும். நீ எனக்காக வெயிட் பண்றியா இல்லையான்னு நான் பாப்பேன். வெயிட் பண்ணுவேன், எனக்கு தெரியும். சொல்லு, உன்னோட பதிலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுடா. என்ன ஏதுன்னு தெரியல, பட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடணும்னு என் மைண்ட் யோசிச்சிருச்சு. போய் சொல்லு. சொல்லணும்னு யோசிக்கும் போது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உடனே போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடு. ஏத்துப்பால? ஐ டோன்ட் நோ, எனக்கு அதை பத்தி முழுசாலாம் தெரியல. கண்டிப்பா எந்த பொண்ணு உன்னை பார்த்தாலும் நீ போய் காதல் சொல்லணும், கண்டிப்பா அந்த பொண்ணு ஏத்துப்பா. ஏன்னா நீ அவ்வளோ நல்ல வேண்டா.
இந்த நல்லவனை ஏத்துப்பியா? இப்படியே போய் சொல்லுடா, சூப்பரா இருக்கும். என்கிட்ட தான் சொல்றேன்னு தெரியுது, பட் நான் கொஞ்சம் நடிக்கதான் செய்வேன். இப்படியே போய் சொன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உன்னை பார்த்த உடனே கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். நீ போய் சொல்லு போ. டைம் வேஸ்ட் பண்ண கூடாது விக்ரம், சீக்கிரம் போ. என்கிட்ட உட்கார்ந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்காத, உனக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம். ஆமா, எனக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம். ஐ லவ் யூ வித்யா. கண்ணில் கண்ணில் கனவுகள் பூசுகிறாய், என் காதல் நெஞ்சில் நினைவுகள் வீசுகிறாய். தொட தொட நான் வருகையிலே தொலைவினில் ஓடுகிறாய். பார்ப்பது தெரியாதா, நான் பேசும் வார்த்தை உனக்கது புரியாதா. அடி நான் இருந்தேன் உன் ஞாபகமாய், அது சொல்லுகிறேன் நான் பூசகமா. நீ 2 நாள் கூட டைம் எடுத்துக்கோ, நோன் மட்டும் சொல்லிடாத, நான் வரேன். விக்ரம் நில்லுன்னு சொன்னேன். இல்ல நீ பொறுமையாவே சொல்லு, எனக்கு வீட்ல டைம் ஆயிருச்சு. பை பை, நான் போறேன். யாருக்கிட்ட ப்ரோபோஸ் பண்ற? விக்ரம் நின்னேல நான் அடிச்சிடுவேன். விக்ரம் விக்ரம் மரியாதையா நின்னு. ஏய் நில்லுடா. நான் வரேன், பாய். என்னோட பதிலை கேட்டுட்டு போ. நீ 2 நாள் டைம் இருக்கலாம், அதுக்கப்புறம் நீ சொன்னா போதும். பை பை, நான் வரேன். நாளைக்கு நீ இங்க தான் வரணும். நான் ஃப்ரெண்டா மட்டும் தான் வருவேன். அப்போ கேட்க மாட்டேன் பதிலாம். டேய் என்னோட ஓகே சொல்ற பதில கேட்டு போடனா ஏன்டா இப்படி ஓடுற? போயிட்டியா? அவ்வளவுதான்டா போடா. ஏதாவது நான் சொல்ல வரதே கேக்குறீங்களா சார்? நீங்க பாட்டுக்கு போறீங்க. போய் தோல, நாளைக்காவது நான் என் பதில சொல்றேன். ஆனா உன்ன மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்கடா. என்கிட்ட வந்து ஈஸியா காதல் சொல்லிட்டு போயிட்டல. என்ன பார்த்து ஏன்டா அப்படி ஓடுற? நீ காதல் சொல்லும்போது என் ஃபேஸ் எவ்வளவு ஹாப்பியா ஆச்சு, அத கூட நீங்க பார்க்கல. பாக்குறேன்டா, நாளைக்கு இருக்கு உனக்கு. சரி வீட்டுக்கு போவோம். நீங்க பாருங்க, நான் பார்க்குக்கு போயிட்டு வந்துறேன். அக்கா நாங்களும் வரோம். நாங்களும் நீ என்னைக்கு போயிருக்க? இந்த வயசுல இருந்து இந்த 2 பேத்தையும் சேர்த்து தானே கூட்டிட்டு போவேன். இன்னைக்கு விட்டுட்டு போறேன். இப்பதானே காலேஜ் போயிட்டு வந்தீங்க, உங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கும்ல, அதனால தான் நான் போயிட்டு வந்துடுறேன். அக்கா எப்போதும் காலேஜ் போயிட்டு வந்தா பார்க்குக்கு போறது வழக்கம் தானே, அப்புறம் என்ன இன்னைக்கு மட்டும் டயர்டா இருக்குங்கிற? எங்களுக்கெல்லாம் அப்படி எதுவும் இல்ல, நாங்களும் வரமே. அக்கா பேச்சு கேளுங்க, நீங்க வீட்ல இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துருவேன். அக்கா ப்ளீஸ்க்கா, நாங்களும் வரோம்க்கா. நீங்க இப்ப வரதா இருந்தா ரெடி ஆகணும், மேக்கப் போடணும், இதெல்லாம் பண்ணிட்டு தானே வருவீங்க. பெர்ஃபெக்ட்டா நாங்க 2 பேரும் ரெடியா இருக்கோம். வந்தா மட்டும் போதும். எப்போதும் சாயந்தரம் வந்த உடனே நீங்க பார்க்கு கூட்டிட்டு போவீங்க, அதனால நாங்க அப்பவே கிளம்பிட்டோம். போனா மட்டும் போதும். வரட்டுமா? வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல இருங்க. டயர்டா இருக்கும்ல உங்களுக்கு. அக்கா நீங்க என்ன சொல்லுவீங்க? டயர்டா இருக்க கூடாதுன்னு சொல்லி தான் பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு கூட்டிட்டு போங்களேன். குழந்தைங்களா இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் கொஞ்ச நேரம் விளையாடலாம். எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்லக்கா. இன்னைக்கு என்னக்கா விட்டுட்டு போறேன்? அதான் சொல்றேன், நாளைக்கு கூட்டிட்டு போறேன். நான் வரேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. போயிட்டு 5 நிமிஷத்துல நான் வந்துருவேன். அக்கா நாங்க இன்னைக்கு ஒரு நாள் என் தள்ள தங்கச்சிங்க வீட்லயே இருப்பாங்க. வரேன், பாய். அக்கா நில்லுக்கா, அவங்க போயிட்டாங்கன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அக்கா நம்ம 2 பேத்தையும் இன்னைக்கு அதான்டே தெரியல, எப்போதும் கூட்டிட்டு போறவங்க இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா உங்களுக்கு? அவங்க ஃபேஸ் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு, அதுலயே உனக்கு புரியலையா? ப்ராப்ளம்லாம் இல்ல, ஒருவேளை ஏதாவது பிரச்சனையில மாட்டிருப்பாங்களோ? லூஸ் இப்பதானே சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ஃபேஸ் அவ்வளவு சிரிப்பா இருக்கு, தெரியுதா? தெரியலையா உனக்கு? நம்ம அக்கா என்னைக்கும் விட்டுட்டு போக மாட்டாங்க, நம்ம போய் பாப்போமா? ஏதாவது பிரச்சனையில மாட்டிருந்தாங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, சம்திங் ராங். ஒருவேளை மாமாவை பார்க்க போயிருப்பாங்களோ? இருக்குமோ? நீ என்ன சொல்ற? அவங்க மூஞ்சில ஒரு தனி சிரிப்பு தெரியுதுன்னு. ஒருவேளை இருக்குமோ? நம்ம அக்கா நம்மள விட்டுட்டு போனதா சரித்திரமே வந்தது கிடையாது. எப்படி விட்டுட்டு போறாங்க? அப்போ ஏதோ இருக்கு. ஆமா, ஏதோ இருக்கு. 3 பேத்துக்குள்ள மாமா வந்திருக்காங்க. அப்பலாம் மட்டும்தான் அக்கா விட்டுட்டு போவாங்க. நம்ம இப்ப என்ன பண்றோம்? எந்திரிக்கிற பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறோம். ஒருவேளை அக்கா நம்மள தப்பா நினைச்சிட்டானா? ஒருவேளை நம்ம அக்காவை தப்பா நினைச்சிருந்தா? சாரி கேட்டுக்கலாம், எப்போதும் அதானே பண்ணுவா. வா போலாம். போலாம் சீக்கிரம். இன்னும் கொஞ்ச நேரம் தான், வா சீக்கிரம் போலாம். கொஞ்ச நேரம் கூட லேட் பண்ணோம், அவ்வளவுதான். நான் சரியான அக்கா, நம்மள விட்டுட்டு போறாங்க பத்தியா? அக்கா தப்பு பண்ணிட்டாங்க, நம்மள விட்டுட்டு போயிருக்க கூடாது. நம்மள கூட்டிட்டு போயிட்டு அங்க வேற எங்கயாவது இது பண்ண வச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நம்மள விட்டுட்டு மாமாவை பார்க்கணும்னு போனாங்க பத்தியா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. எங்கடா நம்ம கிண்டல் பண்ணுவோமோன்னு சொல்லிட்டு அக்கா பயந்துட்டா. அதான் பாரு, இருந்தாலும் அக்காவுக்கு இதெல்லாம் ஓவர் தான். அவங்க ஒரு ஓரமா பேசிருக்கலாம், நம்ம ஒரு ஓரமா இருந்து குழந்தைங்க கூட பேசிட்டு விட்டுருக்கலாம். ஆனா நம்மள வீட்ல விட்டுட்டு அங்க போய் பேசணும்னு நினைச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? அக்கா பின்னாடியே போய் ஃபாலோ பண்ண போறோம். அப்பனா அவ்வளவு பார்க்க போறோம்னு சொல்லு. ஆமாமா, தப்பே கிடையாது. அது தப்பு இல்ல தானே? அதெல்லாம் தப்பே கிடையாது. போலாம். போறோம். அக்கா மட்டும் மாமாவை பார்க்கட்டும், அப்புறம் இருக்கு அக்காவுக்கு. அப்பதான் இந்த தங்கச்சி யாருங்கன்னு அக்காவுக்கு தெரியும். கண்டிப்பா நம்மளையா விட்டுட்டு போறாங்க இருக்கு. எப்படி நம்மள விட்டுட்டு போகணும்னு அவங்க நினைச்சாங்க? அது ரொம்ப தப்புடி. என்ன வரமாட்டோம்னு அக்கா நினைச்சிட்டாங்க போல. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம போவோன்னு. நம்மளோட சேட்டையை அக்கா மறந்துட்டாங்க போல. நம்மள பத்தி அக்கா புரிஞ்சுக்கலடி. இப்ப புரிஞ்சுக்குவாங்க நம்ம தங்கச்சிங்க யாரு. அது இல்லாம மாமாவும்
சொல்லிட்டு போயிருந்தா. இல்ல வாய்ப்பே இல்ல. அக்கா சொல்லிட்டுல போல. வா நம்ம போவோம். நம்ம பாத்துக்கலாம் வா. ஹாய்ங்க. பேர் சொல்லியே கூப்பிடலாம். பரவாயில்ல, நான் அப்படியே கூப்பிட்டுக்கிறேனே. ஆமா, எங்க 2 தங்கச்சிங்களை காணும்? சமாளிச்சுட்டு தாங்க வந்தேன். உங்க கூட பார்க்க வந்திருக்கேன், உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா கிண்டல் பண்ணுவாளுங்க. அதனாலதான் பேசி சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? அப்ப எதுக்குங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? வீட்லயே இருந்திருக்கலாம்ல, கால்லயே பேசிருக்கலாம். பட் எனக்கு என்னமோ நேர்ல பேசுற மாதிரி வராதுல்ல. எனக்கு என்னமோ நேர்ல பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் கால் பண்ணி கூப்பிட்டேன். நேர்ல பேசினாதான் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்க முடியும், என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நமக்குன்னு அப்பதானே ஒரு டைம் கிடைக்கும். அதனால கூட என்ன நானே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீங்க ஏதாவது பேசலாமே. பேசல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, என்ன உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் இதுல என்ன டவுட் உங்களுக்கு? இல்ல, கேட்டேன். கேட்கணும்னு தோணுச்சு, அதான். இப்ப நீங்க சொல்லுங்களேன். எப்போ அந்த வீட்ல பார்த்தனோ அப்பவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை அவ்வளோ பிடிக்கும். நல்லா ஓகே தானே உங்களுக்கு? கரெக்டா இருப்பதானே? எனக்கு ஏத்த பொண்ணே நீங்க தாங்க. தெரியும். அப்ப சொன்ன மாதிரி தான் என் தங்கச்சியும் கூட வருவாங்க. அதெல்லாம் நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. தப்பே இல்ல, என் தங்கச்சி மேலயும் நான் அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன். அதனால உங்க தங்கச்சி வரதுல நான் சொல்ல மாட்டேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க? நானும் சாப்பிட்டேன். அப்புறம் எதுவுமே தெரியலையே. ஏதாவது இருந்தா பேசலாமே நீங்களே. என்னோட லைஃப பத்தி சொல்லிட்டேன், உங்களோட லைஃப பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன பேசுறது? கூப்பிடுறதெல்லாம் கூப்பிட்டேன். பட் என்ன பேசுறதுன்னு தான் தெரியல. இந்த மாதிரி தனியா வந்து பீச்ல பேசும்போது செம்மையா இருக்குல்ல? ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? என்னங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க ஏதாவது கேட்டா பதில் சொல்லலாமே. சொல்லலாம். டைம் தங்கச்சி விட்டு பார்க்க வந்திருக்கீங்க. ஆமா, உங்களை பார்க்கணும்ல, அதுக்காக தான் விட்டுட்டு வந்தேன். கூட வந்தாலுங்க நொய்யிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேத்தையும் சேர்த்து கிண்டல் பண்ணுவாங்க. அதுலயும் உங்களால செம்மையா கிண்டல் பண்ணுவா. அதான் எதுக்குன்னு நினைச்சேன். ஓஹோ, அவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்களோ? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நீங்க வந்தப்பவே பார்க்கலையே. நீங்க மட்டும் அந்த டைம் வந்திருந்தீங்கன்னா அவ்வளவுதான். இதுல இருந்து தங்கச்சிக்கா அக்கா பயப்படுறான்னு தெரியும். பயம் இல்ல, எனக்கு அவங்க கிண்டல் பண்ணி பழகி போயிடுச்சு. உங்களை கிண்டல் பண்ணி ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. என்னென்ன ஹர்ட் பண்ண போறாங்க? அவங்க ஜாலியா பேசுறாங்க, அவ்வளவுதானே. ஜாலியா பேசுறத ஜாலியா தான் எடுத்துக்கணும். அது சீரியஸா எடுத்துக்கிட்டா தானே. நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேப்பா. எனக்கு இந்த மாதிரி ஜாலியா பேசுறவங்கள ரொம்ப பிடிக்கும். இல்ல ஏதாவது பேசி ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அப்பா ஓகே விடுங்க. இனிமே வந்தா கூட்டிட்டு வந்துறேன். என்ன கூட்டிட்டு வரேன்னு சொல்றீங்க? ஹலோ, இப்ப நீங்க தானே சொன்னீங்க ஒரு பிரச்சனையும் இல்லன்னு. பரவாயில்ல, கூட்டிட்டு வாங்க. அது ஒரு மாதிரி ஜாலியா தானே இருக்கும். அவங்களை எப்போதும் கூட்டிட்டு வருவீங்க, விட்டுட்டு வந்துட்டீங்க. ஏதாவது கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. அது கண்டிப்பா என் தங்கச்சிங்க நினைச்சிருப்பாளுங்க. சரி, என்ன சொல்ல போறீங்க? அதெல்லாம் சமாளிச்சிருவேன் விடுங்க. அவளுங்க கிட்ட நான் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி பேசி சமாளிச்சிருவேன். இல்ல, நீங்க என்னதான் மீட் பண்ண வந்தீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் பேசி நான் பேசினா அவங்க கண்டிப்பா நம்புவாங்க. அதெல்லாம் சமாளிச்சிருவேன் நான். அதுல என்ன விடுங்க. நீங்க அதெல்லாம் பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. நான் பாத்துக்கிறேன் அவளுங்கள. சரி, எங்க உங்க கூட யாரும் வரல? கண்ணா, காயு? காயோ வீட்டுல இருக்கா. கண்ணாவை கூப்பிட்டுருக்கான்னு சொல்லி அவளும் காயோ கூட போயிருக்கா. ஓ அப்படியா, ஓகே. என் தம்பிக்கு ஒரு அம்மாவா இருப்பீங்கல்ல? நீங்க என்ன யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் தாராளமா இருக்கலாம். உங்க தம்பிக்கு அம்மாவா எப்போதும் நான் இருப்பேன். உங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல பொண்ணா, உங்களுக்கு ஒரு நல்ல வைஃபா, உங்க தம்பிக்கு ஒரு நல்ல அம்மாவா, உங்க தங்கச்சிக்கு ஒரு நல்ல அம்மாவா நான் இருப்பேன் எப்போதுமே. அத பத்தி நீங்க யோசிக்கலாம் செய்யாது. நான் நல்ல பொண்ணுதான். அதெல்லாம் எதுவும் உங்களை பிரிச்சிட மாட்டேன். பிரிக்க மாட்டீங்க, அது எனக்கு முன்னாடியே தெரியும். சப்போஸ் பிரிச்சுட்டா என்னங்க பண்ணுவீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஸ்டார்டிங் என் கூட பேசும்போது உங்க தங்கச்சியை விட்டு கொடுக்காம பேசுனீங்கல்ல, அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னன்னு? நீங்க ஒரு குடும்பத்தை அவ்வளவு ஈஸியா பிரிச்சிட மாட்டீங்கன்னு உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது ஒண்ணு வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒண்ணு போதுங்க எனக்கு. கண்டிப்பா எங்க குடும்பத்துல வந்து நீங்க பிரிக்க மாட்டீங்க. இப்ப கூட சொன்னீங்க. நான் என்ன கேட்டேன்? என் தம்பிக்கு நல்ல அம்மாவா இருப்பீங்களான்னு தான் கேட்டேன். ஆனா என் அப்பாவுக்கு ஒரு நல்ல பொண்ணா, என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல அம்மாவா, என் தம்பிக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்குன்னு சொல்லும் போதே எனக்கு தெரிய வேணாமா? நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு இதுல இருந்தே தெரிய வேணாமா? இதுல நீங்க பிரிச்சிருவீங்க நான் யோசிக்கவா போறேன். என்ன பத்தி இவ்ளோ சீக்கிரம் இவ்ளோ புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன பத்தி நீங்க புரிஞ்சுக்கலையா? உங்களை பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு தங்கச்சிக்கு ஒரு நல்ல அண்ணாவா, ஒரு தம்பிக்கு ஒரு நல்ல அண்ணாவா, அப்பாவுக்கு ஒரு நல்ல பையனா, அதுலயும் எல்லாத்து மேலயும் அவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க. இது போதாதா பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பீங்கன்னு? சொல்லுங்க. என்ன பத்தி நல்லா தாங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களை பத்தி நல்லா தான் புரிஞ்சு வச்சிருப்பேன். என்ன நீங்க கடைசி வரைக்கும் விட மாட்டீங்கன்னு கூட நம்பிக்கை இருக்கு. என்ன பொண்டாட்டியா பாசமா பாத்துப்பீங்க. எப்படி நம்புறீங்க? நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை நான் வச்சிருக்கேன். அதனால நீங்க யோசிக்காதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை பத்தி நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். சரி, ஓகே. உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 5 நிமிஷம் கேட்டுதான் வந்திருக்கேன். சரி பாய். சரி, ஓகே, பாய். சரிங்க, வரேன். சரிங்க. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே ஏதேதோ